நான் மட்டும் அதிபரானா உக்ரைன் போரை 24 மணி நேரங்களில் நிறுத்திடுவேன்னு சொல்லியிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தேர்தல் நடந்தபோது. இப்போது அவர் ஆட்சிக்கு வந்து 200 நாட்களை தாண்டி விட்டது. போரை நிறுத்தியிருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனாலும் 6 போர்களை நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு தம்பட்டம் அடிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் ஒருபடி மேலே போய் வெள்ளை மாளிகை என்ன சொல்கிறது என்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. அவர் நிறுத்திட்டதா சொல்கிற போர்களில் ஒன்று தான் உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர். இந்த போரை நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கார். அதாவது ரஷ்ய அதிபர் புதினை அழைத்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களை சந்தித்து பேசினார். அப்போது என்ன சொன்னார்னா, விரைவிலேயே புதின் மற்றும் செலன்ஸ்கி இடையிலான சந்திப்புக்கு தான் ஏற்பாடு செய்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த போரெல்லாம் விரைவில் நின்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருந்தது. அப்போது ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு பேச்சை முன்வைத்தனர். நீங்கள் போரை நிறுத்துறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு ட்ரம்ப் சொன்ன பதிலையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். அதாவது, நாங்கள் உக்ரைனுக்கு அமெரிக்க படைகளை அனுப்ப மாட்டோம், உக்ரைனுக்கு தேவை என்றால் ஆயுதங்களை வழங்குகிறோம் என்று சொன்னார் ட்ரம்ப். உக்ரைனுக்கு நாங்கள் ஆயுதங்களை விற்பனை தான் செய்வோம், இலவசமாக கொடுக்க மாட்டோம் என்றும் கராராக சொல்லிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். அவர் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயமுமே இருக்குது. அதாவது, உக்ரைன் இனிமேல் கிரிமியாவுக்கு ஆசையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கிரிமியாங்கிறது 2014 ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைனிய பகுதி. இந்த பகுதியை ரஷ்யா திருப்பி கொடுக்காது அப்படிங்கிறது தான் ட்ரம்போட பேச்சு. அதில் நேட்டோ அமைப்பிலையும் உக்ரைன் இனிமேல் சேர்க்கப்படாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாரு. இதன் தொடர்ச்சியாக எங்கள் பகுதியெல்லாம் ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி கூறிவிட்டார். இதில் ரஷ்யா என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிற பேச்சு தான் அதிகமாக இருந்தது. அதாவது, இந்த பிரச்சனைக்கு காரணமே ஐரோப்பிய நாடுகள் தான் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைத்தது ரஷ்யா. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது தொடர்பாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனுக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம், அதாவது பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும் என்றால் அந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவும் இருக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே வேளையில் இந்த ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று உக்ரைனுக்கு படைகளை அனுப்பக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையிலான சந்திப்பு நடைபெறுமா என்ற கேள்வியும் தொடர்கிறது. அலாஸ்காவில் புதினும் ட்ரம்பும் சந்தித்து பேசியிருந்தாங்க. ஆனால் என்ன பேசணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. இந்த சூழலில் தான் ரஷ்ய அதிபர் புதின் என்ன டிமாண்டுகளை அங்கே வச்சாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது, உக்ரைன்கிட்ட இருந்து ரஷ்யா கைப்பற்றிய டான்பாஸ் பகுதியை திருப்பி ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்ட்டு புதின் திட்டவட்டமாக சொல்லிட்டதா தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் இனிமேல் நேட்டோவில் உக்ரைன் இணையவே கூடாது, மேற்கத்திய படைகள் உக்ரைனுக்கு வரவே கூடாது, இந்த நிபந்தனைகளை எல்லாமே உக்ரைன் ஏற்கும் வரையில் நாங்கள் போர் தொடுத்து கொண்டே தான் இருப்போம் அப்படின்ட்டும் புதின் சொல்லியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நிலப்பகுதியை விட்டு கொடுக்கவே மாட்டோம் என்பதில் உக்ரைன் தெளிவாக இருக்கிறது. விளைவு, இந்த போரை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் அரசியல் ரீதியாக எடுத்த நடவடிக்கைகளுக்கு மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணைகளையும் மற்றும் ட்ரோன்களையும் வீசியிருக்கிறது. இந்த போரை எப்படியாவது நிறுத்தி அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கிவிட வேண்டும் என்ற ட்ரம்ப் ஆசை இனி என்னாகும் என்ற கேள்வியும் இங்கு இருக்கிறது. இந்த போரில் புதினை சந்தித்த பிறகு, அதாவது அலாஸ்காவில் புதினை சந்தித்த பிறகு ட்ரம்புக்கான ஒரு வல்லமை மிக்க தலைவர் என்ற பின்பம் பெரும் சங்கடத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் ட்ரம்ப் திட்டமிட்டபடி நகரவில்லை. இது அவருக்கு விரக்தியையுமே ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அவர் ட்ரூத் சோசியல் மீடியாவில் ஒரு கதையையும் குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம ஊர் தலைவர்கள் சொல்கிற மாதிரி குட்டி கதையை ட்ரம்பும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கதை என்ன என்பதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது, போர் தொடுத்த நாடு மீது நாம் பதிலடி கொடுக்கவில்லை என்றால் வெற்றி நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். கிட்டத்தட்ட உக்ரைனை குறிப்பிட்டு தான் இந்த தகவலை பதிவிட்டிருக்காரு ட்ரம்ப். அதாவது, போரை தொடுத்த நாடு ரஷ்யா. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பல்வேறு தடைகளும் இருந்தது. இதனை சுட்டிக்காட்டி தான் உக்ரைனால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் சொல்கிறார் ட்ரம்ப்.
உக்ரைனில் பெரும் நாசத்தை ஏற்படுத்துகிற இந்த போர் நிற்க வேண்டும் என்பதுதான் பலதரப்பு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உக்ரைன் தனக்கான பாதுகாப்பு உத்தரவாதம் கேட்க, உக்ரைனிய பகுதிகளை ரஷ்யா கேட்க இந்த போர் நிறுத்தத்தில் பல்வேறு முட்டுக்கட்டைகள் எழுந்திருக்கிறது. இருதரப்புமே தொடர்ச்சியாக களத்தில் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதெல்லாம் போரை நிறுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு எல்லாம் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது.